ரதிய காடுப்படியில் இன்றைக்கி அக்கா என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். எங்கள் பாட்டியுடைய வைத்தியத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்ன பாருங்கப்பா, இது வந்து கடுகெண்ணெய். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்ச்சூன்லேயே கடுகெண்ணெய் போட்டிருக்கிறான். பியூராக இருக்குன்னு சொல்லி அக்கா இதை வாங்கியிருக்கிறேன். நம்ம ஊர் பக்கம் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வாங்கினாலும் கடுகெண்ணெய் நல்லா ஒரிஜினலாக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குது, அக்கா வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு அதில் காலில் அடிபட்டு வீக்கம் இருக்கிறது, முட்டி வலி, கை முட்டி வலி, அப்புறமா அந்த ஷோல்ட்ரு வலி, அப்புறம் எனக்கு கையில் வந்து ஜவ்வு வந்து விலகிருச்சுன்னு சொன்னாங்க. ஷோல்ட்ரு பக்கம் ரொம்ப வலி, பெயின்னா பெயின். அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, பாட்டி செய்கிற அந்த கடுகெண்ணெயை வந்து யூஸ் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லி. அதான் இன்றைக்கி அக்கா உங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறேன். அக்காவுக்கு அதை 1 மந்த்து தொடர்ந்து செஞ்சதுனால நல்ல க்யூர் ஆச்சு. நான் செஞ்சு க்யூர் ஆனதை உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறேன். இது வந்து கடுகெண்ணெய் நம்ம வந்து நம்மளுக்கு போட எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்காக எடுத்துப்போம் இன்றைக்கி. இப்போது ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அக்கா. இது கூட போடுறது என்னதுன்னா, இப்போ நம்ம ஒரு 2 பல் பூண்டு, இந்த அளவு ஆயிலுக்கு 2 பல் பூண்டு தட்டி வச்சுக்கணும் தோலோடு. இப்போ இந்த பூண்டு 1 2மா தட்டினாலே போதும். இப்போ நம்ம எண்ணெய் ரெடி பண்ணலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மிலே வச்சு, ரொம்ப அந்த எண்ணெய் வந்து முருகி ஹீட் ஆகக்கூடாது. முருகினா ஸ்பீடாக ஹீட் ஆகக்கூடாது. கொஞ்சம் சிம்லேயே நம்ம வச்சு அது வந்து நல்லா சூடாகணும். நல்லா சூடாகிற வரைக்கும் சிம்மில் வைக்கணும். இப்போ நம்மளுக்கு ஹீட் ஆகுறது நல்லா கை வச்சு பார்த்தா நம்மளுக்கே தெரியும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணாமல் போட வேண்டாம் இந்த பூண்டு போடுறது. இப்போ வந்து இந்த தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கலாம். அது நல்லா எப்படி வருது பார்த்தீங்களா? நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த பூண்டு வந்து நல்லா அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த ஹீட்லேயே அந்த பூண்டை போட்டுட்டு நம்ம இது வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்ம எடுத்து தேய்க்கணும். இப்போ நம்ம போட்ட பூண்டு அப்படி வெந்து கொஞ்சம் லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கினா எப்படி வரும், அந்த மாதிரி கொஞ்சம் நிறமும் மாறிடும். நம்ம நல்ல ஹீட்டான ஆயிலில் போடுறதுனால இதை எடுத்து அப்படியே நம்மளுக்கு லைட் சூடாக இருக்கும்போது எடுத்து கையில் வச்சு நல்லா தேய்க்கணும். எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல நல்லா தேய்க்கணும். இப்போ அக்கா ஒரு கையில் கேமரா வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். இப்போது லைட்டாக சூடு இருக்கும்போதே இப்படி எடுத்து நம்மளுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணி விடணும். இது வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் போடலாம். மார்னிங் காலையிலையும் போடலாம், நைட்டும் போடலாம். அப்படி இல்லைனா டெய்லி நைட்டு மட்டும் போட்டுட்டு ஒரு 1/2 hour நீங்கள் ஃபேனுக்கு அடியிலையோ எதுலனாலும் உட்காரலாம். வேர்க்க விடாமல் உட்காந்துக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சமாக ரொம்ப கொலலாம் போடணும். கொஞ்சமாகவே எடுத்து நல்லா அந்த இடத்துல, ஆனால் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே கண்டிப்பாக வெதுவெதுன்னு இருக்கும்போதே போடணும். ரொம்ப ஆறுன பிறகு போடக்கூடாது. அடுத்த நாள் இந்த ஆயிலை என்ன பண்ணணும்னா லைட்டாக சிம்மில் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்து வச்சு போடணும். அப்புறம் இந்த ஆயில் காலியானதுக்கப்புறம் இதே மாதிரி 2 ஸ்பூன் விட்டு ஒரு 2 பல் பூண்டை தட்டி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 1 மந்த்து செய்யுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அக்காவுக்கு ஜவ்வே ஸ்கேன் பார்த்துட்டு ஜவ்வு வந்து உங்களுக்கு விலை இருக்குது சொல்லிட்டாங்க ஷோல்டரில். டெய்லி போடுவேன் நான். டெய்லி 1/2 hour மெதுவாக நம்ம மசாஜ் கொடுக்கணும். போட்டு அக்காவுக்கே நல்லாயிருச்சு. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். டெய்லியுமே கண்டிப்பாக போடணும். 1 வீக்கு 10 டேஸ்லாம் நல்லாகுங்கிறதெல்லாம் இல்லை. 1 மந்த்து நீங்கள் போட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக லைட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். 1 மந்த்தாச்சும் கண்டிப்பாக போடணும். 2 மந்த்து போடுறது இன்னும் நல்லா நம்மளுக்கு ரெக்கவர் ஆகும். இது அக்கா வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறது. நீங்களும் இதை உங்களுக்கு அக்கா ஷேர் பண்ணியிருக்கேன். இது எங்கள் பாட்டியுடைய வைத்தியம். இதை செஞ்சு பாருங்கள். கடுகெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா குவான்டிட்டியாக வாங்கிக்கோங்க. இப்போ ஃபார்ச்சூன்லாம் போட்டுட்டான், ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த இது ஆயிலும். அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்குங்க கடுகெண்ணெய்னு சொல்லி. தேங்க்யூப்பா. இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போ கேமரா கையில் வச்சுருக்கனால அக்கா தேய்க்கிற இடத்த காமிக்க முடியல. அக்கா இப்போவும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் முட்டி வலிக்கு. தேங்க்யூ.